வணக்கம் நேர்களே, நான் வளமை போல் மெடோனா. இன்றைக்கு நான் ஆரை பற்றி பேச போறேன்டா, இசை ஞானி என்ற ஒன்னே உங்களுக்கு தெரியும். வேறு யார்? எங்கிட்ட இளையராஜா. அவரை பற்றி தான் நான் பேச போறேன். அவற்றை ஞானம் இளையராஜாவை பிடிக்காதவர்களும் கிடையாது, அவற்றை பாடல்கள் பிடிக்காதவர்கள் என்று யாருமே கிடையாது. இன்றைக்கு அவரை பற்றி தான் நான் இன்றைக்கு பேச போகிறேன். இப்போ அவர் பிறந்தவர் என்று பார்த்தா 1943ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி இளையராஜாண்ட பிறப்பு. இவர் எப்போண்டா 1976ஆம் ஆண்டு அன்னக்கிளி என்ற திரைப்படம் மூலம்தான் அவர் சினிமா துறைக்கு என்டர் ஆகிறார். அதற்கு முதல் இளையராஜா கிராமிய கச்சேரிகளில் நிறையவே இசையமைத்து கொண்டு வந்தவர். அதற்கு முதல் இவருக்கு ஒரு 2-3 பெயர்கள் மாற்றப்பட்டிருக்கிறது. என்ன பேர் என்றா, முதலாவது பேர் அவற்றை இயற்பெயர் ஞான தேசிகன். ஞான தேசிகன் தான் இளையராஜாண்ட சொந்த பெயராக இருந்தது. இது இசை கச்சேரியில் இவர் நடத்தி கொண்டு வரையில இவற்ற பேர் கொஞ்சம் பிரபல்யம் அடையுது. இவர் பிரபல்யம் அடைஞ்சு கொண்டு வருகிறீர்கள். இவற்ற தந்தையார் இவரை ராஜையா என்று மாற்றிவிட்டார். ஞான தேசிகன் இப்பொழுது ராஜையா என்ற பேருக்கு வந்துட்டார். இவர்கிட்ட பிரபல்யத்தால் இவர்கிட்ட கிராமிய மக்கள் எல்லாரும் இவரை அந்த பேர் சொல்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமோ என்னவென்று தெரியவில்லை. அதுக்காக ராசையா என்ற பேர் தான் எங்களுடைய இளையராஜாவுக்கு முதல் சினிமா துறைக்கு வர்றதுக்கு முதல் அவற்ற பேர் அந்த பேராக தான் இருந்தது. இதுக்கு பிறகு 1975ஆம் ஆண்டு அன்னக்கிளி என்ற படத்தில் இவற்ற பெயர் மாற்றப்படுகிறது. அந்த திரைப்படத்துக்காக பஞ்சு அருணாச்சலம் இவற்ற பெயரை இன்னொருக்காக மாற்றுறார். அதை எப்படி மாற்றுறார் என்றால், இளையா என்று முன்னுக்கு போட்டு ராஜா. அப்ப அவற்ற பேர்ல இருந்து ராசையா என்ற பேர் கிராமிய மக்கள் வளமை அவரை அழைத்தது ராசையா. இந்த ராசையாவிலிருந்து ராஜா என்றதை எடுத்து முன்னுக்கு ஒரு அடைமொழி போடுகிறார், இளையா என்றது ஒரு சின்னவன் என்றதுக்காக. ஏன் அதை போடுறார் என்றால், இவர் தான் முதல் தரம் இப்ப மியூசிக்கல் இதுக்கு வந்துட்டார். இதுக்கு முதல் ஒரு பிரபல்யமானவர் 1970ஆம் ஆண்டுகள் அவர் பிரபல்யமா இருந்தவர் AM ராஜா. இந்த ராஜா 1970ஆம் ஆண்டு இளையராஜாக்கு முதல் இருந்தபடியா இவருக்கு ஒரு நேம கொடுக்க வேண்டும் என்றதுக்காக இவற்றை ராஜா என்று எடுத்து இளைய ராஜா, ஏனென்றா சின்னவர் என்று பெயர் மாற்றப்படுகிறது. அந்த பெயர் மாற்றம் இன்றைக்கு இளையராஜா. ஆனால் நேயர்களே, இன்றைக்கு அவர் பெரிய ராஜா. பாருங்கள் அவற்றை பெயர் எப்படி மாற்றப்பட்டிருக்கிறது என்று. எத்தனை பேர் முதல் வருது. ஞான தேசிகன் எனக்கு சொல்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறது. ஞான தேசிகன், பிறகு ராஜையா. இந்த ராஜையாயிலிருந்து ராசையாவா மாறி கடைசியா நாலாந்தரம் இளையராஜா என்ற பெயருக்கு வந்துட்டார். இளையராஜாவுக்கு 14 வயதுகள் இருக்கும்போது அவர்கிட்ட மூத்த சகோதரன் வரதராஜன் அவர் ஒரு மியூசிக்கல் குரூப் வச்சிருந்தார். அதோட பேர் பாவலர் பிரதர்ஸ். அப்போ அதோட சேர்ந்து நாடக கச்சேரிகள் நாடக குழுவுகளோட சென்று இசை அமைத்து கொண்டு வந்தவர். கிட்டத்தட்ட இவற்றை துறந்து 1961ஆம் ஆண்டிலிருந்து 68ஆம் ஆண்டு மட்டும் கிட்டத்தட்ட இந்தியாவில் அந்த நாடக குழுவோட நிறைய இடங்களுக்கு சென்று இசை கச்சேரி நடத்துவதுதான் ஆரம்ப கால இதாக இளையராஜா இருந்தது. கிட்டத்தட்ட சுமார் 20,000 கச்சேரிகளில் சுமார் 20,000 கச்சேரிகளுக்கு மேல நடத்தி எக்ஸ்பீரியன்ஸ் பட்டா பிறகான் அவர் சினிமா துறைக்கு வாரார். எடுத்த உடனே அவர் வரவில்லை. அவர் 1969ஆம் ஆண்டு சென்னைக்கு வாரார் சினிமாவில் சேர்றதுக்காக. அதுவும் தன்ராஜ் மாஸ்டர் அவற்ற குரு, அவருக்கு இசையமை கற்றுக் கொடுத்த குரு தன்ராஜ் மாஸ்டர். அவர் மூலம்தான் கிட்டார், பியானோ மற்றும் மற்ற வாத்தியங்கள் எல்லாம் அவர் மூலம்தான் மேற்கத்திய வெஸ்டர்ன் மியூசிக்கையும் அவர் மூலம் இவர் கற்றுக்கொண்டார். அவர் இளையராஜா மாஸ்டருக்கு பேர் தன்ராஜ் மாஸ்டர். அதுவும் 1969 இவர் சினிமாவுக்கு என்டர் ஆகிறார். 75 அதிலும் இந்த அன்னக்கிளி படத்துல எஸ் ஜானகி பாடின பாட்டு, அந்த பாட்டின் மூலமா தான் இவர் பிரபல்யம் அடைகிறார். என்ன பாட்டு சொல்லுங்க பாப்போம்.
மச்சான பாத்தீங்களா, அந்த பாட்டின் மூலம்தான் இளையராஜா ஹிட் அடைகிறார். முதல் தரம் சினிமாவுக்கு என்டர் ஆகிறார். அந்த படத்தில் நான் இந்த பாட்டு அதில் இந்த பாட்டு முதல் தரமே அவர்கிட்ட ஹிட் ஆகி விட்டது. காரணம், அவர் நிறையவே எக்ஸ்பீரியன்ஸ், சினிமா துறைக்கு வர முதலே நிறைய எக்ஸ்பீரியன்ஸில் இருந்த ஒரு ஆள் சினிமா துறைக்கு வந்த உடனே அவர் பிரபல்யம் இன்னும் ஆகிவிட்டார். மற்றது இளையராஜாவை சொன்னால் நிறையவே சொல்லி கொண்டு போனோம். அதே மாதிரி அவருடைய மனைவியின் பேர் ஜீவா. இவருக்கு 3 பிள்ளைகள். கார்த்திக் ராஜா உங்களை எல்லாருக்கும் தெரியும், ஜுவன் சங்கர் ராஜா மற்றும் பவதாரணி எல்லாம். இளையராஜாவை பற்றி கூற வலிக்கிட்டா வீடியோ அடங்காது. என்னென்ன இந்த வீடியோவோட நான் கொஞ்சம் முடிக்கிறேன். என்னோட இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். என்னடா அவ்வளோத்துக்கு ஞானம் நிறைந்த மனிதன் தான் இந்த இளையராஜா. முழுமையாக இந்த சேனல் லைக் பண்ணுங்க. பாருங்க, இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது உங்களோட முன்னுக்கு ஸ்க்ரீன்லேயே வரும் ஒவ்வொரு பிரபல்யங்களையும் பற்றி எடுத்து அவர்கள என்ற சொந்த ஆராய்வின் மூலம் எடுத்து உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றேன். மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கேன். நன்றி.